நம்ம கதையில யாரை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா நம்ம ஹீரோ சிவாவை தான். இவரை பத்தி ஒரு குட்டி விளக்கத்தை சொல்லணும்னா, இவரோட அப்பா வந்து இவங்க அம்மாவை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இவங்க அம்மாவே தனியால நின்று இவ்வளவு பெரிய மாளிகையை உருவாக்கியிருக்காரு. இப்போ இவங்க அம்மா ஒரு ஒர்க் விஷயமா வெளியே போனதுனால இவர் தனியாக தான் இருக்காரு. வாங்க என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஓமா சிவா, சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகி கோயிலுக்கு போ. இந்த வாட்டி நீ கார்லலாம் போகக்கூடாது, பஸ்ல தான் போகணும். ஆமா ஆமா. ஐயோ டைம் ஆச்சா. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ சிவாக்கு பர்த்டே. நம்ம கதையில முக்கியமான பார்ட்டு நம்ம ஹீரோயின் சக்தியை பத்தி தான் சொல்ல போறோம். இந்த சிவனுக்கேற்ற சக்தி இவங்க தான். இவங்களை பத்தி விளக்கத்தை சொல்லணும்னா, இவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலயே ஒரு கார் ஆக்சிடென்ட்டா இருந்துட்டாங்க. அப்பையில இருந்து இவங்க பெரியப்பா ராமுகார் தான் பாத்துக்கிறாரு. முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன், இவங்களுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலேஜ்க்கு டைம் ஆச்சுல, போய் குளிமா. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுல காலேஜ் நம்ம ஹீரோயின் காலேஜ்ல டாக்டர் படிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். சிவனே, உங்க அனுகிரகத்தினால நான் இப்போ ஒரு காலேஜ்ல டாக்டரா ஆசைப்பட்ட டாக்டர் படிக்கிறேன். நான் இந்த வாட்டி எல்லா எக்ஸாம்லையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். எங்கள் அம்மா என்னதெல்லாம் கல்யாணம் பண்ணுன்றாங்க. ஆனால் எனக்கு அதில் இஷ்டமே இல்லை. எனக்கு என் மனசுக்கு ஏற்ற பொண்ணையும் நீங்களே காட்டுங்க. இன்னும் காதலே வரலன்னு பார்க்குறீங்களா? இந்த காதல் பஸ் ஸ்டாப்பில் தான் வருங்க. போங்களாம்மா பஸ் ஸ்டாப்புக்கு. பார்த்து பார்த்து போக மாட்டீங்களா?